வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில மே 10 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை திறந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ரொம்ப முக்கியமான வேலையா, அதாவது ராஜாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு. அப்ப நம்ம ஈஸ்வரி இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் ஈஸ்வரி வந்து நேரா கலா கிட்ட, என்ன கலா அவன் போயிட்டானா அப்படின்னு சொல்ல, கலா சொல்றாங்க, ஆமா மேடம், என்னன்னு தெரியல போயிட்டான். அவன் போனதும் நமக்கு நல்லதுதான். இந்த என்கேஜ்மெண்ட்டை அவனுடைய தொந்தரவு இல்லாம நல்லபடியா நடத்தலாம் பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா கலா, நீ சொல்றதும் சரிதான். அவன் இல்லாம இந்த என்கேஜ்மெண்ட்டை கரெக்டா நடத்தலாம். என்கிட்ட சவால் விட்டான்னு இந்த என்கேஜ்மெண்ட்டை நான் தான் ரிங்கு போடுவேன் அப்படின்னு சொல்லி என்கிட்டயே சவால் விட்டான்னு. சோ அவன் சவால் விட்டதுக்கு அவன் இந்த இடத்துல இல்லாம போயிட்டான். நல்லதுதான் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த கலா சொல்றாங்க, சரிங்க மேடம், அவன் திருப்பி வரத்துக்குள்ள இந்த என்கேஜ்மெண்ட்டை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா கலா, நீ சொல்றது சரிதான் அப்படின்னு நேரா ஹீரோயின்ட்ட, அம்மாடி வாமா இந்த என்கேஜ்மெண்ட்டை நடத்தலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ இல்லாததை பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட, அம்மா எம்டி சார் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி அவரு எங்க போனா நமக்கு என்ன, இங்க பாரு, அவருக்கெல்லாம் ரொம்ப வேலை இருக்கும் ஆபீஸ்ல, உனக்கே தெரியாதா? நேத்தே நான் பார்க்க வந்தவரை அப்பவே அவரு அவ்வளவு பிஸியா இருந்தாரு. சோ அவரோட இவ்ளோ பிஸி ஸ்கெட்யூல்ல நமக்காக ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி வந்தது ரொம்ப பெரிய விஷயம். இன்னும் 1 மணி நேரம் இருக்கணும்னா நீ நினைக்கிற? அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் போனா போகட்டுமா? அவரு இல்லைன்னா என்ன, இந்த என்கேஜ்மெண்ட் நடக்காமையா போகுது? அவர் போனா போகட்டும் அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இல்லம்மா, அவர் என்னுடைய எம்டி சார்மா, அவருடைய வாழ்த்துக்களும் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அவரை கண்டிப்பா நம்ம கல்யாணத்துக்கு கூப்பிடலாம், சரியா? ஹீரோயினும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ஈஸ்வரி சொல்றாங்க, சரி வா, என்கேஜ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நிக்கிறாங்க. அப்போ ராஜா மயிலு நம்ம ரோகு 3 பேரும் பேசிக்கிறாங்க. மயிலு சொல்றாரு, என்னாச்சுன்னு தெரியல, சகல அவ்வளவு சுலபமா இதை விட்டுட்டு போக மாட்டாரு. பட் அவர் போறாரு அப்படின்னா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ பெரிய காரணம் இருக்கு. அதுக்கு மயிலு சொல்றாரு, ஆமா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய காரணம் இருக்கு. என்னாலயே சகலைக்கு உதவி பண்ண முடியல. இந்த இடத்த விட்டு போனா அத்தை நான் எங்க போனேன் அப்படின்னு ரொம்ப துருவி துருவி கேட்பாங்க. அத்தைக்கும் என்னால பதில் சொல்ல முடியாது. சோ இப்போதைக்கு சகல எந்த விஷயத்துக்காக போனாரோ அது நல்லபடியா, எந்த வித கெட்டதும் நடக்காம நல்லபடியா முடியணும். அதுக்கு ராஜா சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள, எனக்கும் அதேதான் தோணுது. மாப்பிள்ள போயிருக்காரு அப்படின்னா இதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய ஒரு காரணம் இருக்கு. இந்த என்கேஜ்மெண்டே விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னா ரொம்ப பெரிய காரணம் இருக்கு. சரி பாப்போம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்புறமா ரோகு சொல்றாங்க, ரேவதியோட மனசுக்குள்ள இன்னும் கார்த்தி தான் இருக்காருன்னு தெரியுமா? நான் அவகிட்ட பேசினாலே அவ கார்த்தி சார் அப்படின்னு சொல்லியேதான் பேசிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு எம்டி சார ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அம்மா தான் தேவையில்லாம அவளுக்கு இப்ப திடீர்னு கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ரேவதிக்கு சீக்கிரம் பழைய ஞாபகங்கள் வந்துரும் அப்படின்னு தோணுது. மயிலு சொல்றாரு, அப்படி பழைய ஞாபகங்கள் வந்துட்டாலே போதுமே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம மயிலு சொல்றாரு, சரி நம்ம எப்படியாவது போயிட்டு இந்த என்கேஜ்மெண்ட் நேரத்தை கடத்துறதுக்கு ஏதாவது பார்ப்போம் அப்படின்ட்டு இங்க இருந்து வராங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என்கேஜ்மெண்ட்டுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி ஓரமா போய் நின்னா எப்படி? சொந்தக்காரவங்களே ஓரமா போய் நிக்கலாமா? அப்ப ரேவதி வந்து எல்லாரையும் பார்த்துட்டு, அம்மா தாத்தா பாட்டி யாருமே வரலையாம்மா அப்படின்னு நேரா மருதுவ பார்த்து, என்னங்க உங்க வீட்டுல இருந்து அம்மா அப்பா யாருமே வரலையா? எங்க எல்லாரும் அப்படின்ட்டு. அப்ப மருது சொல்றாரு, அவங்க எல்லாருமே ரொம்ப முக்கியமான பிசினஸ் விஷயமா வெளிநாடு போயிட்டாங்க. இல்லைன்னாதான் அவங்க முதல் ஆளா வந்து நிப்பாங்களே. ரேவதி கேக்குறாங்க, சரி இருக்கட்டும், தாத்தா பாட்டியாவது வரலாம்ல, ஏன் தாத்தா பாட்டி கூட வரல? பக்கத்தூர்ல தானே இருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, தாத்தா பாட்டி ரொம்ப வேலையா இருக்காங்க. அதனாலதான் அத்தையோட தலைமையிலேயே இந்த என்கேஜ்மெண்ட்டை முடிக்க சொன்னாங்க. அதனாலதான் நானும் சரின்னு சொல்லிட்டேன். அத்தையும் எனக்கு தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாமும் மாதிரிதானே.
அத்தை இருந்தா போதும், இந்த என்கேஜ்மெண்ட் நல்லபடியா முடியும். நீ ஏன் அதை பத்தி கவலைப்படுற அப்படின்ட்டு. அதுக்கு ரேவதி நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதும் தாத்தா பாட்டி வீட்டுக்கு நம்ம நேரடியா போவோம். அவங்களாலதான் வர முடியலன்னா என்ன, நம்ம போகலாம்ல அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, சரிம்மா, இந்த என்கேஜ்மெண்ட்டை முடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மருது கிட்ட ரிங்க கொடுத்து ரேவதிக்கு போட்டு விடுறாங்க. ரேவதி மருதுக்கு போட்டு விடுறாங்க. போட்டு முடிச்சதோட ரேவதி சொல்றாங்க, அம்மா மாமா தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு தாத்தா பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவோம். ஈஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி, அதெல்லாம் இப்ப நடக்காதுமா, நீ நீ போயிட்டு ரெஸ்ட் எடு ஃபர்ஸ்ட் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா, நான் போய் தாத்தா பாட்டிய பாக்குறேம்மா. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அவங்கள நீ அப்புறம் பாத்துக்கலாம், நீ ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொன்னதும் ரேவதிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அம்மா எதுக்காக நம்மளை இப்படி கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்னதும் ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்களுடைய ரூமுக்கு போறாங்க. அப்ப நம்ம ரேவதிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எதுக்காக தாத்தா பாட்டி யாருமே இந்த வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க? ஒருவேளை அம்மா மேல அவங்களுக்கு ரொம்ப கோவமா இருக்குமோ? நம்ம போய் தாத்தா பாட்டி கிட்ட பேசுவோம். அவங்க கிட்ட பேசினா கண்டிப்பா அம்மா மேல உள்ள கோவம் அவங்களுக்கு குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க. அப்போ ரோகு வீட்டுக்குள்ள வராங்க. ரோகு வந்ததும் ரேவதி நேரா ரோகு கிட்ட, அக்கா, நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வருவோமா? எனக்கு என்னமோ தாத்தா பாட்டிக்கு இன்னும் நம்ம மேல கோவம் இருக்கும் அப்படின்னு தோணுது. அம்மா போய் பேசினாதான் கண்டிப்பா தாத்தா பாட்டி கோவப்படுவாங்க. ஆனா நம்ம மேல தாத்தா பாட்டிக்கு கண்டிப்பா கோவம் இருக்காது. அக்கா வாக்கா, நம்ம போயிட்டு தாத்தா பாட்டிய பாத்துட்டு வருவோம். இங்க மாதிரி என்கேஜ்மெண்ட் எல்லாம் அவங்க இல்லாம நடக்கிறதெல்லாம் ரொம்ப தப்புக்கா. ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு நினைச்சுதானே அம்மா வந்துட்டு இந்த என்கேஜ்மெண்ட் நடத்தி கல்யாணத்தையும் நடத்த போறாங்க எனக்கும் அவருக்கும். இந்த நேரத்துல அவர் வராம இருக்கிறது, அவங்க வீட்டுல இருந்து யாரும் வராம இருக்கிறது தப்புக்கா. நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு பேசினா கண்டிப்பா தாத்தா பாட்டி அம்மா மேலயும் அப்பா மேலயும் உள்ள கோவத்தை மறந்து கண்டிப்பா வந்துட்டு இங்க வருவாங்க. வாக்கா, நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல. அப்ப ரோஹன் நினைக்கிறாங்க, நம்மளா உண்மைய சொன்னாதான் பிரச்சனை ஆகும். ரேவதியா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா எந்த ப்ராப்ளம் இல்ல. பெசாப்ல ரேவதிய தாத்தா பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு ரோகு நினைக்கிறாங்க. அப்ப ரேவதி கேக்குறாங்க, அக்கா என்னக்கா யோசிக்கிற? ரோகு சொல்றாங்க, இல்லடி, தாத்தா பாட்டி வீட்டுக்கு இப்ப நம்ம போனோம் அப்படின்னா அம்மாவுக்கு தெரியுமே, அம்மாவை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு பாக்குறேன். அதுக்கு ரோகு சொல்றாங்க, அக்கா, அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன்க்கா. நான் வந்துட்டு அம்மா கிட்ட கோவிலுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவோம். உடனே ரோகுவும் சரிடி வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. ஈஸ்வரி உட்கார்ந்துருக்காங்க. ரோகும் ரேவதியும் வராங்க. ரேவதி நேரா அவங்க அம்மா கிட்ட, அம்மா, நானும் அக்காவும் சேர்ந்து கோவிலுக்கு போயிட்டு வரமே. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இப்பதானே ரேவதிக்கு என்கேஜ்மெண்ட் முடிச்சிருக்கு, இப்ப எங்க வெளியில போக போறீங்க? அதெல்லாம் எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா, இந்த என்கேஜ்மெண்ட் நல்லபடியா நடந்து முடியணும் அப்படின்னு நான் சாமி கிட்ட வேண்டி இருந்தேம்மா. என்கேஜ்மெண்ட் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. சோ அதுக்கான நம்ம பரிகாரங்களை செய்யணும்ல, நானும் அக்காவும் போயிட்டு வரேம்மா. உடனே ஈஸ்வரி நினைக்கிறாங்க, சரி சரி, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு தானே அவ பரிகாரம் செய்யணும் அப்படின்னு வேண்டியிருக்கா. சரி, ஓகே, ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க. ஆனா ஒண்ணு, யாருக்கிட்டையும் அதிகம் பேச்சு வச்சுக்க கூடாது. நேரா கோவிலுக்கு போனோமா வீட்டுக்கு வந்தமான்னு இருக்கணும். இடையில யாரு என்ன பேசினாலும் அவங்க கிட்ட பேச்சு வச்சுக்க கூடாது, சரியா அப்படின்னு சொல்ல, ரேவதியும் சரிம்மா, நாங்க பேச்சு வச்சுக்கலாமா, நாங்க போயிட்டு உடனே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்துட்டு கோவிலுக்கு கிளம்புற மாதிரி கிளம்புறாங்க. ரோகு சொல்றாங்க, நல்ல வேளை அம்மா நம்பிட்டாங்க. ஒருவேளை அம்மா நம்பாம இருந்திருந்தா நம்ம வசமா சிக்கிருப்போம். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஆமாண்டி அப்படின்னு. ரெண்டு பேருமே சேர்ந்து நேரா தாத்தா பாட்டி வீட்டுக்கு தான் போறாங்க. அப்ப ரேவதி கேக்குறாங்க, அக்கா, உனக்கு இவங்களோட வீடு தெரியுமா? ரோகு சொல்றாங்க, எனக்கு தெரியும்டி, ஏண்டி? அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்லக்கா, இது வரைக்கும் நான் இந்த பக்கம் வந்ததில்ல, அதான் கேட்டேன். அப்ப ரோகு நினைக்கிறாங்க, உனக்கு ஞாபக மறதி இருந்ததுனால இந்த பக்கம் வந்தோம் அப்படிங்கறத கூட நீ மறந்துட்டியாடி அப்படின்னு கவலைப்படுறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, என்னக்கா, ஏதோ யோசனையா இருக்க அப்படின்ட்டு. ரோகு சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரி வா அப்படின்ட்டு இங்க இருந்து போறாங்க. அங்க வந்துட்டு கனகபுள்ள இருக்காரு. அவரு ரெண்டு பேரையும் பார்த்துட்டு, வாங்கம்மா, வாங்க வாங்க, அம்மா வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க, வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. ரேவதி ரோகு ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள போனதோட பரமேஸ்வரி ரெண்டு பேரையும் பார்த்து சந்தோஷப்பட்டு ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க. அம்மாடி, பேத்தீங்களா, எவ்வளவு நாள் ஆயிட்டு உங்களை பார்த்து. நான் ரொம்ப முக்கியமான வேலையா வெளியூர் போயிட்டேன், அதனாலதான் உங்களை வந்து என்னால நேரடியா பார்க்க முடியல அப்படின்னு.
ரேவதி கேக்குறாங்க, பாட்டி அதுக்காக சொந்த பேரனோட ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு கூடயா நீங்க வராம இருப்பீங்க? அப்ப பாட்டி கேக்குறாங்க, என்னது என்கேஜ்மெண்டா, என்னம்மா சொல்ற அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா பாட்டி, உங்களோட பேரனை நான் நிச்சயதார்த்தம் பண்ண இன்னைக்கு இங்க பாருங்க அவரு கையில போட்டு விட்ட மோதிரம் அப்படின்னு. பாட்டிக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. என்னடா இதே, இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகிட்டு இவன் என்னடான்னு பார்த்தா என்கேஜ்மெண்ட்னு சொல்றான், என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு. அப்ப ரோகு சொல்றாங்க, பாட்டி இங்க வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டதும் பாட்டி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நான் ஊர்ல இல்லாத நேரம் இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்திருக்கா, என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. என் பேத்திக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா அப்படின்னு நேரா ரேவதி கிட்ட போயிட்டு, அம்மாடி இங்க பாரு, நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் என்ன அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, பாட்டி இது மாதிரி வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு ஒன்னும் புரியல பாட்டி அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, அம்மாடி நான் சொல்ற விஷயத்த நீ கொஞ்சம் பொறுமையா கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட உண்மையான போட்டோவா காமிக்கிறாங்க. காமிச்சிட்டு, இங்க பாரு, இவன் தான் என்னோட பேரன், உனக்கும் இவனுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு. உங்க அம்மா உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும் அப்படிங்கறதுக்காக எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து கார்த்தின்னு சொல்லி உன்னை நல்லா ஏமாத்துறா. உனக்கு ரீசெண்டா ஒரு சின்ன விபத்து ஆனிச்சு. அந்த விபத்துல உனக்கு 3 வருஷத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாமே மறந்து போச்சு. அததான் அவ ஆயுதமா பயன்படுத்தி இப்போ அவ இஷ்டத்துக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதையெல்லாம் கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ரேவதி. என்னது, அம்மா வந்துட்டு என்னோட ஞாபக மறதியை பயன்படுத்தி எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணாங்களா? நான் அம்மா கிட்ட உடனே போய் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி நேரா அவங்க அம்மாவை போய் பாக்குறாங்க. ஈஸ்வரி வந்துட்டு ரேவதிய பார்த்து, என்ன ரேவதி இவ்வளவு கோவமா வந்து நிக்கிறேன், ஏதாவது பிரச்சனையா, ஏன் உன் முகமே சரியில்லை அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா எனக்கு நீங்க இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி ஒரு பெத்த பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு? ஏமா இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் என்னடி பேசுற, நான் என்னடி பண்ணேன் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு, அதுவும் யாரோட, ராஜ சேதுபதியோட பேரன் கூட எனக்கு கல்யாணம் ஆகிருச்சு. ஆனா அந்த கல்யாணம் உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஞாபக மருதி, அதுவும் ரூபத்துல ஞாபக மருதி ஆனத்தோட அவரை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு என்ன கார்த்தின்னு சொல்லி எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து அவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எப்படிமா நீங்க மனசாட்சியே இல்லாம இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. ஈஸ்வரி நேரா ரோகுவை பார்க்க ரோகு சொல்றாங்க, அம்மா எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ரேவதி சொல்றாங்க, எதுக்கு நீங்க அவளை மறைக்கிறீங்க, நீங்க பண்ணினதுதான் எல்லாமே தப்பு, நீங்க தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ரேவதி. ஈஸ்வரி அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, உங்க அம்மாவோட பேச்ச நம்பு, இவங்க சொல்றது யாரையுமே நம்பாத அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அது எப்படிமா, எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து கார்த்தின்னு சொல்லி அவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க பாப்பீங்க, நீங்க நல்லவங்களா? நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல. பெத்த பொண்ணுக்கு துரோகம் பண்றதுக்காக நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க. உங்களை நினைச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப கோவமா வருது, என் முகத்திலேயே முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க ரேவதி. இதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. ராஜா நேரா ஈஸ்வரி கிட்ட வந்துட்டு, இதுக்குதான் நான் எச்சரிச்சேன், உன் பொண்ணுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உன் பொண்ணு வந்து உன்னை காரி துப்புவா அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி உன் பொண்ணு உன்கிட்ட கேள்வி கேட்கறான், அவளுக்கு பதில சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. கண்டிப்பா இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் ரேவதிக்கு எல்லா உண்மைகளும் தெரிய வரும். உண்மைகள் தெரிய வர்ற அன்னைக்கு கண்டிப்பா ஈஸ்வரி என்ன பதில் சொல்ல போறாங்க, எப்படி ரேவதிய சமாளிக்க போறாங்க, இதுதான் அப்கமிங் எபிசோடுல நடக்க போற சுவாரஸ்யமான சீன்ஸ் எல்லாமே. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ரீசெண்டா நாங்க எல்லாருமே முத்துப்பேட் லகூனுக்கு போயிட்டு வந்தோம். அதோட வீடியோவை நாங்க வந்துட்டு ஷேர் பண்ணிருக்கோம். போஸ்ட்ல போயிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.